முதல்ல எதிர்பார்ப்பாங்க. அன்பு கொடுக்குற ஒரு ஆண் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னன்னா, மதிப்பளிக்கணும். அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அன்புடைய அடையாளமே மதிப்பு தான், மரியாதை தான். எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் வேற என்ன, சுதந்திரம் கொடுக்கறது. சுதந்திரம் கொடுக்கறதுனா நீ எப்படி வேணா போனா பரவாயில்ல அப்படி கிடையாது. அவங்களுடைய எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது. இப்ப நான் சொல்றேன், நான் தான் இந்த வீட்டுல தலைவர், நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ். நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய விருப்பம் என்ன, அந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்களுக்கும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும். அப்புறம் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயம் முக்கியமானதா தோணும். நம்மளுடைய வேலை முக்கியமா தோணும், நம்ம கிட்ட இருக்க பணம் முக்கியமா தோணும், இல்லை நம்ம கிட்ட இருக்க ஃபோன் கூட முக்கியமா தோணும். இந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில முக்கியமானதா நிறைய விஷயம் இருக்கலாம். ஆனா அந்த 10ஓட 11ன்னா அந்த பொண்ணைய எடுத்துட்டு போய் வைக்க முடியாது. அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். அப்போதான் அவ சந்தோஷப்படுவா. எல்லாமே முக்கியம்தான், ஆனா எல்லாத்த விட எனக்கு நீ முக்கியம். அந்த அளவுக்கு நேசிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா கேரிங்கான ஒரு பர்சனை பெண்ணு ரொம்ப நேசிப்பா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை அவளே எடுத்து போட்டுக்க முடியும். ஆனா அது அவங்க நேசிக்கிற அந்த யாரோ ஒருத்தர் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு தேடுவா, அதை எதிர்பார்ப்பா. இது பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். நம்மளை யாராவது கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவ எப்பவுமே தேடுவா, அந்த கேரிங்கை தேடுவா. அது அவளுக்கு எப்பவுமே ரொம்ப ஏக்கமா இருக்கும். ஸோ அந்த கேரிங்கான ஒரு பர்சன். ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஆண் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆணை விட இந்த உலகத்துல அவளுக்கு வேற பெருசா வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், அவ சரண்டர்.